யாரோ வாத்தியார் போட்டிருக்காரோ அவர் வரல போகிறது என்ன வாத்தியார் ஆகிட்டார். சாப்பிட்டு வாங்கிறதுக்கு சார் வந்து அவரு ரொம்ப டார்ச்சல் பண்ணதான் நான் கேள்விப்பட்டேன். இப்படி போடுங்க அப்படி போடுங்கண்ணா முதல்ல இவரை வெளியே அனுப்பிச்சு சாப்பாடு போடுங்க அப்படின்ட்டு 3 நாள் ஆச்சு மாடில் தூங்கி கண்ணூர் அவர்னால தாங்க இந்த படம் பண்ணேன். அதுக்குள்ள பல ஆண்டுகள் அப்படின்ட்டு. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. ஸ்கூல் இந்த படத்துல முதல்ல சார் வந்து விஜயகாந்த் சார் என்கிட்ட பேசும்போது பியூன் கேரக்டர் தான் என்ன கூப்பிட்டாரு. யாரோ வாத்தியார் போட்டிருக்காரோ அவர் வரல போகிறது என்ன வாத்தியார் ஆகிட்டார். ஏன்னா நான் படிச்ச ஸ்கூல்ல வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் நானும் படிச்சதுல அந்த 97 98 ரொம்ப ஜாலியாக இருந்தோம் நாங்கள் பசங்க. நான் ஒரு 16 வருஷமா அந்த படத்தை பண்ணணும்னு சொல்லி ஸ்கூல் கதை ஒன்று என்னோட ஒரிஜினல் லைஃப் கதை அது. ரொம்ப வருஷமா போராடின்னு இருக்கேன். சார் கொஞ்சம் மனசு வச்சாருன்னா அடுத்த பிடிச்சாரோ நடிக்கிறேன். ரொம்ப சந்தோஷம் சார் எனக்கு இந்த படத்தில் வாய்ப்பு கொடுத்ததுக்கு. அப்புறம் KS ரகுமார் சார், அப்புறம் தாமண்ணா வந்திருக்காரு. முதல் முறையாக எல்லாரும் சொன்ன மாதிரி தாமண்ணா நான் தான் ஃபர்ஸ்ட் முறை அண்ணன் நான் நேரில் பார்க்குறேன். நிறைய இடங்களை பார்த்துருக்கேன். பட் ஆனால் ஒரு ஆடியோ ஃபங்க்ஷன் தான் பார்க்குறேன். நான் அண்ணனை கேட்டேன் நான் கேட்டேன் அண்ணா கேட்டா என்ன பண்ணுறீங்க இல்லைப்பா அப்படின்னாரு. ஆனால் பண்ணலாண்ணா அப்படின்னு நான் இப்போ சொல்லிடலாம்ண்ணா. அவர் சொல்கிறாரு நான் வந்து ஸ்டூடெண்ட்டுங்களுக்காக மட்டும்தான்ப்பா இருக்கிறேன். நான் 50 லட்சம் ஸ்டூடெண்ட்டை பார்த்துட்டேன். எனக்கு படம் கொஞ்சம் நான் அப்படியே போகிறேன்ப்பா அப்படின்ட்டு. ஆனால் உங்களெல்லாம் பார்த்து தான் நாங்கள் காமெடி நடிக்கிறவங்களாங்கண்ணா. சீக்கிரம் நீங்களும் படம் பண்ணுங்க சரிங்களா. ரொம்ப நன்றிங்க எல்லாருக்கும். ரொம்ப அது நடித்த நடிகர்கள் எல்லாருக்குமே நன்றி. பூமிகா மேடமுக்கும் எல்லாருக்கும் நன்றி. வேறு என்ன சொல்லணும் சார்? சார் அவரை பற்றி சொல்லாமல் எப்படி சார் இன்னைக்கு நாட்டி விடுறீங்க. ஒன்று தலைவர் என்றைக்குமே அதான் சொல்லுவாங்க ஒரு சூரியன் ஒரு நிலவு மாதிரி நம்ம இசைஞானி சார் மட்டும் ஒன்று தான் என்றைக்குமே. அவர் அந்த பாட்டு நான் பார்க்கும்போது தாஸ் தாஸ் சின்னப்பா தாஸ் தாஸ்ன்னு பாட்டு அது எனக்கு ஞாபகம் வந்தது. அண்ணன் தாமண்ணன்னு சொல்லி அந்த பக்கத்துங்கண்ணா சூப்பராக இருக்குதுப்பா பாட்டு ரொம்ப நாள் விட்டு கேட்குற நல்ல பாட்டு அப்படின்னு. ஆனால் அந்த பாட்டு வாங்கிறதுக்கு சார் வந்து அவரு ரொம்ப டார்ச்சல் பண்ணதான் நான் கேள்விப்பட்டேன். இப்படி போடுங்க அப்படி போடுங்கண்ணா முதல்ல இவரை வெளியே அனுப்பிச்சு சாப்பாடு போடுங்க அப்படின்ட்டு ரொம்ப டார்ச்சல். ரொம்ப சந்தோஷங்க. எல்லாரும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ தாமண்ணா. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ என்னம்மா 3 நாள் ஆச்சு மாடில் தூங்கி கண்ணூர்